ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, சமீப காலமாக உன்னுடைய பெரும் பிரச்சனை என்னவென்று தெரியுமா? ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய். என்னிடம் வேண்டுதலையும் வைத்திருக்கின்றாய். உனக்கு என் மேல் நம்பிக்கை இருக்கின்றது. நிச்சயம் ஒரு நாள் நீ கேட்டது கிடைத்துவிடும், நீ நினைத்தது நடந்துவிடும் என்று நம்பிக்கையில் தான் இருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய பெரும் பிரச்சனை உன்னை சுற்றி இருப்பவர்கள் மட்டுமே. இத்தனை காலங்களாயிற்றே, இனியும் அது நடக்கும் என்று காத்திருக்கிறாயா என்று ஏளன பேச்சுகள் உன்னுடைய செவிகளில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. இனிமேல் அது ஒன்றும் கிடைக்காது, இனிமேல் எதுவும் நடக்காது என்று உன்னுடைய மனதை மாற்றவும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேல் கேலியும் கிண்டலும் என்று உன்னை ஏளனமாக அவமானப்படுத்திக் கொண்டும் விமர்சனங்களை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளும் குரலுமே உன்னுடைய மனதின் அமைதியை குலைத்துக் கொண்டிருக்கின்றது. சரியா? இதோ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்டிவிடவே இன்று நான் உன்னை தேடி வந்துள்ளேன். நான் இப்போது கூறுவதை மட்டும் நீ செய்துவிடு. இனி யாராலும் உன்னை அவமானப்படுத்த முடியாது. உன்னை புறக்கணித்து செல்லவும் ஒரு நாளும் முடியாது. மகான் ஒருவன் பல ஊர்களுக்கு சென்று பல்வேறு மக்களுக்கு தன்னுடைய அறிவுரைகளையும் ஞானத்தையும் வழங்கிக் கொண்டு வந்தார். ஒரு நாள் அவ்வாறாக ஒரு கூட்டத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்த போது அதில் விஷமி ஒருவர் எழுந்து நின்று கேள்விகளை கேட்டார். அந்த மகானையும் அவர் தரும் அறிவுரைகளையும் மிகவும் அவதூறாக பேசினான். அந்த மகானை அசிங்கமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அவமானப்படுத்தி கொண்டிருந்தான். இத்தனை வார்த்தைகளையும் கேட்டு இந்த மகான் சிரித்த முகத்தோடே அமர்ந்திருந்தார். எந்த ஒரு வார்த்தையும் அவருடைய மன அமைதியையோ அவருடைய முகத்தில் தவழ்ந்த புன்னகையையோ பாதிக்கவில்லை. அந்த மனிதன் போதுமான அளவிற்கு அந்த மகானை திட்டி தீர்த்த பிறகு மகான் அமைதியாக அவனை தன்னுடைய அருகில் அழைத்தார். அவனும் ஏளனமாக அந்த மகானை பார்த்துவிட்டு சரி, என்னத்தான் சொல்கிறார் என்று கேட்போம் என்று அருகில் சென்றான். மகான் அவரிடம் கேட்டார், அன்பரே, நீ உன்னுடைய உறவினரையோ அல்லது உனக்கு பிடித்த நண்பரையோ பார்ப்பதற்கு என்ன வாங்கிக் கொண்டு செல்வாய் என்று கேட்டார். அவன் நமட்டு சிரிப்புடன், அதை எதற்கையா உனக்கு என்று கேட்டான். காரணம் இருக்கின்றது, சொல் என்றார். உடனே அவனும் அவர்களுக்கு பிடித்தவாறோ அல்லது அவர்கள் சாப்பிடும்படியான பழங்களை நான் வாங்கிச் செல்வேன் என்றான். மீண்டும் மகான் கேட்டார், சரி, நீ வாங்கிச் செல்லும் பழங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உன்னிடம் திருப்பி கொடுத்து விட்டால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். அவன் மீண்டும் சிரித்துவிட்டு, இது என்ன கேள்வி? அது அவர்கள் வேண்டாம் என்றாலோ திருப்பி கொடுத்து விட்டாலோ நான் என்னுடனே கொண்டு வந்து விடுவேன் என்று கூறினார். இப்போது மகான் சிரித்துக் கொண்டே கூறினார், இதோ இப்போது நீ என்னிடம் உன்னுடைய அவதூறு பேச்சுகளையும் அவதூறான வார்த்தைகளையும் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்தாய். நான் எதையும் ஏற்கவில்லை, எதையும் நான் வாங்கிக் கொள்ளவும் இல்லை. உன்னுடைய வார்த்தைகள் எனக்கு வேண்டாம். எனவே நீ எனக்கு கொண்டு வந்ததை நீயே திருப்பி எடுத்துக்கொண்டு சென்று விடு என்று கூறினார். இப்போதுதான் அவனுக்கு உரைத்தது. மகானின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு அவனிடம் சீடனாகவும் சேர்ந்து விட்டான். உனக்கு ஏதேனும் புரிந்ததா தங்கமே? நீ இந்த நிலையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது புரிகிறதா? உன்னை யாரேனும் அவமானப்படுத்தினாலோ அவதூறு பேச்சுகளை வீசினாலும் அவர்கள் உன்னை நோக்கி வீசும் கேலிகளையும் கிண்டல்களையும் நீ கைகளில் வாங்கி உன்னுடைய தலையில் ஏற்றிக்கொண்டு மனதில் பத்திரமாக வைத்து புழுங்கிக் கொண்டிருக்கின்றாய். நீயும் அந்த மகான் போன்று உனக்கு வேண்டாத வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதே. அதை அவர்களிடமே திருப்பி அனுப்பிவிடு. எப்போது இதை நீ செய்கின்றாயோ அப்போதே அந்த நொடி முதலே உன்னை யாராலும் அவமானப்படுத்த முடியாது. உனக்கு வேண்டாதவற்றை தலையில் சுமந்து கொண்டு நடக்காதே. உனக்கு எது வேண்டுமோ அதை மட்டுமே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். பேசுபவர்கள் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களை அங்கேயே விட்டுவிட்டு அவர்கள் பேசுவது உன்னுடைய செவிகளில் எட்டாத அளவிற்கு நீ உயரமாக சென்று கொண்டே இரு.
அந்த தருணத்தில் அவர்கள் பேசினாலும் அது உன்னுடைய செவிகளில் வந்து சேராதல்லவா? எனவே அவர்களை விட்டு விலகிவிடு, அவர்கள் முன்னால் உயர்ந்து விடு. இந்த உலகத்தில் நல்லது கெட்டது என்று எல்லாமும் கிடைக்கும். எதை நாம் எடுத்துக் கொள்கின்றோம், எதை நாம் விட்டெறிந்து விடுகின்றோம் என்பதில் தான் நம்முடைய மனப்பக்குவம் இருக்கின்றது. எனவே இனி நீ நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள், தீயதை அவர்களிடமே திருப்பி கொடுத்து விடு. உன்னுடைய நிம்மதி உன்னுடைய கைகளில் இருக்கின்றது. நல்லதை நினை, நல்லதே நடக்கும். குழந்தையே, தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். இழுப்பறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் உன்னுடைய பக்கம் சாதகமாக வெற்றியில் முடியும். நீ காத்திருந்த உறவு உன்னுடைய இல்லத்தில் நுழையும். மறந்து விட்டாயா கண்மணி? நீ புதிதான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் என்று பலமுறை உன்னிடம் நான் சொல்லி சென்றுள்ளேனே. அதற்கான புது துவக்கம்தான் இந்த நாள். ஆம் தங்கமே, எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவும் கட்டாயம் இருக்கும். இத்தனை நாட்களாக துன்பங்களில் உழன்று கொண்டிருந்தாய். பிரச்சனைகள், சிக்கல்கள் என்று வெளிவர முடியாமல் சிக்கி தவித்தாய். உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டல்லவா? நேற்றைய இரவில் எல்லாவற்றையுமே கடந்து வந்து விட்டாய். இந்த நாள், இந்த பொழுது உன்னுடைய சந்தோஷத்தின் ஆரம்ப நாள். உன்னுடைய வெற்றி பாதையில் முதல் அடியை எடுத்து வைக்கின்றாய். இனி வரும் ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்த நாளாகவே அமையும். இனி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நீ எதிர்பார்த்து ஏங்கி காத்திருந்த நிகழ்வுகளாகவே நடக்கும். உனது கனவுகளும் கற்பனைகளும் நிஜமாகும் காலம் துவங்கிவிட்டது. இதுவரையான நாட்களில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருந்தாலும் நான் நம்பும் என் முருகன் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் எல்லாவற்றையும் கடந்து வந்தாய் அல்லவா? இதோ உன்னுடைய நம்பிக்கை உன்னை காக்கும் நேரம் இது. உன்னிடம் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணரும் காலமும் வந்துவிட்டது. நீ சிரித்தால் உன்னுடைய சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும். நீ அழ நேர்ந்தால் உனக்கு முன்னால் உனக்காக நான் வலியை தாங்கிக் கொள்வேன். இப்படி உன்னுடைய மனதில் எல்லாமுமாக என்னை வைத்து நீ நேசிக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கையில் என் உயிர் பிள்ளை நீதானே கண்மணி. வானத்தில் சிதறி இருக்கும் மேகங்கள் எப்போதும் ஒரே இடத்திலேயே இருப்பதில்லையல்லவா? காற்று பலமாக வீசும் போது அந்த மேகங்களை கலைத்துவிட்டு அந்த காற்றே அந்த மேகங்களை நகர்த்தி கொண்டும் சென்றுவிடும். அதே போல்தான் இத்தனை நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள், கவலைகள் இதோ இன்றே நான் களைந்துவிட்டு அதை என்னுடனே நான் எடுத்து செல்ல போகின்றேன். நேரம் வந்து விட்டது, காலம் கனிந்து விட்டது. நீ புதிய தொடக்கத்தை பெறப்போகின்றாய். உன்னுடைய கடந்த பிறவி கெட்ட கர்மாக்கள் இப்போதே முடிந்து விட்டன. இனி நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம். உன்னுடைய மனம் நிறைந்த உறவுகளுடனே புதிதான வாழ்க்கையை புத்தம் புதிதாய் துவங்க போகின்றாய். இந்த நாளிலேயே உனக்கு சாதகமான பல நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறப் போகின்றது. ஆனந்த கண்ணீரோடும் கைகளில் ஆரத்தி தட்டோடும் நன்றி அப்பா என்று என்னை நாடி வருவாய். உன்னுடைய சொந்தங்களுடனே சேர்ந்தே வா. நான் உன்னுடைய சந்தோஷ முகத்தை பார்க்கவே ஆவலாய் காத்திருக்கின்றேன். நம்பிக்கையோடு காத்திரு, எல்லாமும் நல்லதாகவே நடக்கும்.